بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்துக்குரிய என்னர்மை சகோதரர்களே, ரமலானுடைய இறுதி கால பகுதியிலே ஜகாத் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகள் ஒன்று என்பது நாமெல்லாம் அறிந்திருக்கின்ற, ஈமான் கொண்டிருக்கின்ற முக்கியமான கடமை என்பது எல்லோருக்கும் தெரியும். அது தொழுகை, குர்ஆனிலே தொழுகையோடு சேர்த்து அது கூறப்பட்டிருக்கிறது. அது கடமை என்பது எல்லா மனிதர்களும், எல்லா முஸ்லீம்களும் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். அதை அறிந்து அது கடமை என்பதை யாராவது மறுத்தால் அவன் நிராகரிப்பாளன், காஃபிர், ஹாரிஜன், இஸ்லாத்தை விட்டும் வெளியாகிடுவான் என்ற செய்தியை சொல்லி, ஜகாத் ஒரு கடமை என்பதை பற்றியோ அதனுடைய வேறு பல விடயங்களை பற்றியோ நான் இங்கே பேசுவதற்கு வரவில்லை. மாற்றமாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அன்ன ஷக்ஸல்லதி யக்திரு அலா கலாஇ தைனிஹி ஃபஹல் ஹுவ முஸ்தஹிக்குன் லிஸ்ஸகா. கடனை அடைப்பதற்கு சக்தி பெற்ற ஒரு மனிதன் ஜகாத் பெற தகுதியானவனா, அவனுக்கு ஜகாத் கொடுக்கலாமா என்றொரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு சுருக்கமாக இங்கு பதில் தர விரும்புகின்றேன். முதலாவது நாம் கவனத்தில் எடுக்க வேண்டியது அல் மதீன் அல் ஆஜிஸ், கடனை அடைப்பதற்கு இயலாத கடன்பட்டவன், கடன்காரன். அல் மதீன் கடன்பட்டவன், தாயின் கடன் கொடுத்தவன், எடுத்த பணத்தை கடனை கொடுப்பதற்கு அடைப்பதற்கு இயலாதவன், தனது தேவைகளிலேயும் தனது குடும்பத்தாரின் தேவைகளிலேயும் கடன்பட்டு அதை அடைப்பதற்கு முடியாமல் இருக்கின்றான். அப்படியான ஒருவனாக இருந்தால் அவனுடைய கடனை அடைக்கின்ற அளவுக்கு ஜகாத்தை கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு முக்கியமான மார்க்க அறிஞர், சஹீஹுல் முஸ்லிமுக்கு ஷரஹ் எழுதியிருக்கின்றார்கள். அவர் கூறுகின்ற பொழுது, கடன்காரருக்கு ஜகாத் கொடுப்பதாக இருந்தால், ஜகாத்திலிருந்து கடனை அடைக்க உதவி செய்வதாக இருந்தால், அந்த கடன் உடன் நிறைவேற்றப்பட வேண்டிய கடனாக இருக்க வேண்டும். உடன் நிறைவேற்றப்பட வேண்டிய கடனாக இருக்க வேண்டும். அப்படியானவருக்குத்தான் ஜகாத்தை கொடுப்பது கூடும். தவணை அடிப்படையில் காலம் தாழ்த்தி கொடுக்கப்பட வேண்டிய கடனாக இருந்தால், ஷாஃபி மதுஹபிலே, மதுஹபுடைய உலமாக்களுக்கு இடையிலே பல கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் மிக சரியான கருத்து, அப்படியானவனுக்கு ஜகாத் கொடுக்கப்பட மாட்டாது என்ற செய்தியை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே கடனாளி என்று கடனாளிகளுக்கு ஜகாத்தை நாங்கள் தவறான வழியிலே கொடுத்து விடக்கூடாது. அந்த கடனாளி உண்மையிலே அவருக்கு லட்சக்கணக்கான பணங்கள் கடனாக இருக்கும். அதே நேரத்திலே அவரிடத்திலே வாகனம், காணி, சொத்து போன்ற பல பொருட்கள் விற்று அழைப்பதற்கு வசதி வாய்ப்பு இருக்கும். அந்த வசதி வாய்ப்பை ஒரு பக்கம் ஓரமாக வைத்துக்கொண்டு கடனாளி என்று சொல்லிக்கொண்டு ஜகாத் எடுப்பது, கொடுப்பது ரெண்டும் ஜாயிஸ் ஆகாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.